அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். அந்த கேள்வி என்ன, அதற்குண்டான பதில் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 40வது ஹதீஸாகவும் புகாரி ஷரீஃபிலே 10வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார், ஐயுல் முஸ்லிமீன கைருன், முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். முஸ்லிம்களில் யாரை சிறந்த முஸ்லிம் என்பதாக சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அழகான முறையிலே பதில் கொடுத்தார்கள். மன், யார் தெரியுமா? சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, முஸ்லிம்களில் சிறந்தவர் இன்னொரு முஸ்லிமுக்கு தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் இடையூறு செய்யாமல் இருப்பவர், அவரை பாதுகாப்பவர். எதிலிருந்து? தன்னுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் அவரை பாதுகாக்கக்கூடியவராக, இடையூறு செய்யாதவராக இருப்பாரே, அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஜவாமிஉல் கலீம், குறைவான வார்த்தை நிறைவான பொருள் என்பதற்கு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 வரி செய்தியாக, அதைவிட சொல்லப்போனால் ஒரு வரி செய்தியாக நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய அழகான வார்த்தையை பதிலாக அந்த நபித்தோழர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மதம் அல்ல, மற்றதெல்லாம் மதம். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக சொல்ல வேண்டுமே தவிர இஸ்லாமிய மதம் என்பதாக நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் அழகான முறையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நம்முடைய மார்க்கத்தில் ஒரு சாந்தமான ஒரு மார்க்கம், அமைதியான ஒரு மார்க்கம், பிறருடைய நலனை நாடக்கூடிய மார்க்கம், எல்லா ரூபத்திலேயும் அடுத்தவருக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், எந்த ரூபத்திலேயும் பிறருக்கு இடையூறு கொடுத்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், பிறருக்கு நாவாலும் நீங்கள் தொந்தரவு கொடுத்து விடாதீர்கள். நாவால் பிறரை ஏசுவது, பேசுவது, எள்ளி நகையாடுவது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்லுவது, அவதூறு சொல்லுவது, இப்படி வரிசையாக எத்தனை நாவின் மூலியமாக வெளிப்படுமோ அத்துணை பாவங்களிலிருந்தும் பிறருடைய மனதை ஒரு கடுகளவு கூட நீங்கள் நோகடித்து விடாதீர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எலும்பில்லாத அந்த சதை பிண்டத்திலிருந்து மண் சக்கத்த நஜா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஹதீஸில் சொல்லுவாங்க. எவர் ஒருவர் மௌனமாக இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லுவார்கள். பேச்சை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். தேவையில்லாத இடத்தில் தேவையற்றதை பேசக்கூடாது. தெரிந்ததை பேச வேண்டும், அதையும் அளந்து பேச வேண்டும், அழகாக பேச வேண்டும். தெரியாததை பேசக்கூடாது. தெரியாத ஒன்றை பற்றி நம்மிடத்தில் வினா தொடுத்தால் எனக்கு தெரியாது என்பதாக பதில் கொடுக்க வேண்டும். எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் கொடுக்கணுமே தவிர தெரியாத ஒன்றை தெரிந்ததை போன்று சித்தரித்து அதற்கு கைகால் மூக்கெல்லாம் வைத்து பேசுவது கூடாது என்பதை நம் மார்க்கம் வலியுறுத்தி அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மௌனமே உங்களுக்கு வெற்றின்றாங்க. மண் சக்கத்த நஜா, மௌனம் உங்களுக்கு வெற்றி, மௌனத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய 2வது செய்தி என்னன்னா, உங்களுடைய கரத்தாலும் பிறருக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விடாதீர்கள். கரத்தால் பிறரை அடிப்பது, அதுபோன்று கொலை செய்வது, அதே கரத்தின் மூலியமாக இன்ன பல இடையூறுகளை அவருக்கு செய்வது, நோவினை கொடுப்பது, இவைகளெல்லாம் கரத்தின் மூலியமாக
நீங்கள் அவருக்கு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நோவினை கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு அழகான செய்தி, நமக்கு படிப்பினை தரக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது, தொழுகின்ற பொழுது, அவர்களுடைய முதுகிலே ஒட்டகத்தினுடைய கழிவுகளை எல்லாம் எடுத்து அபூ ஜஹலுடைய தலைமையிலே, அபூ ஜஹலை பற்றி நமக்கு தெரியும், மிகப்பெரிய கொடிய எதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தவர். மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவராக, உறுப்பினராக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற பொழுது அவருடைய முதுகிலே ஒட்டக கழிவுகளை எல்லாம் அவருடைய தலைமையில் எடுத்து கொண்டு வந்து வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சுஜூதிலிருந்து எந்திரிக்கவே முடியலை, ரொம்ப சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. இதை பார்த்த தன்னுடைய ஈரல் கொலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சின்ன புள்ள அவங்க, மக பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. அந்த சின்ன குழந்தை அதால் என்ன முடியுமோ, அதாவது அந்த குழந்தையினால எப்படி தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய எதிர்ப்பையும் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்தியது. எப்படி? அம்மா ஃபாத்திமா வர்றாங்க, அங்கு நிற்பவர்கள் அந்த கழிவுகளை வைத்தவர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு, ஒரு மனிதர்கள் இப்படி செய்வார்களா என்பதாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு தன்னுடைய அத்தாவினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்ற முடியலை. ஒட்டகத்தினுடைய குடல்ல இருக்கக்கூடிய கழிவு எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ கனமாக இருக்கும், முடியலை. கஷ்டப்பட்டு எப்படியோ அதை என்ன செஞ்சிட்டாங்க, அதை தள்ளி விட்டு சுத்தப்படுத்தி தன்னுடைய தந்தையை, அல்லாஹ்வின் ரசூலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த சிரமத்திலிருந்து தன்னுடைய கரத்தால் பாதுகாத்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? நடந்த விளைவு என்ன தெரியுமா? அபூ ஜஹல் தன்னுடைய கரத்தால் நபிகள் நாயகத்திற்கு இடையூறு கொடுத்தார். கொடுத்ததனுடைய விளைவு, மக்காவில் இன்று உலக மக்களுடைய கழிவுகள் எல்லாம் சேரக்கூடிய இடமாக அவருடைய இல்லத்தை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவருடைய இல்லத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கழிவுகள் சேரக்கூடிய இல்லங்களாக அல்லாஹ் ஆக்கிட்டான். இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போய் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி, மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி போகக்கூடிய அந்த தேவைகள் ஏற்படும் பொழுது அவங்க போறாங்க. அப்படின்னா அந்த கழிவுகள் எல்லாம் போய் தங்கக்கூடிய இடமாக யாருடைய இடம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு கொடுத்த அந்த அபூ ஜஹலுடைய இடமாக அல்லாஹ் ஆக்கிட்டான். ஒன்னா அப்படியே நேர ஆப்போசிட் எடுத்து பாருங்க. ஃபாத்திமா அம்மா பார்த்துட்டு நேர ஓடி வந்து தன்னுடைய தந்தையினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய அந்த கழிவை அகற்றுவதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க? முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? கழிவை அகற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்த அந்த கரத்தை சுவனத்தினுடைய தலைவியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கிட்டான். சுவனத்திற்கு தலைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஆக்கிவிட்டான். இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டும் என்றால், அபூ லஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா அவங்க குடும்பமே சதி பண்ணியது. குடும்பமே என்ன செஞ்சு? சதி பண்ணியது. கரத்தாலும் நாவாலும் எப்படியெல்லாம் எந்த ரூபத்திலே சதி செய்ய முடியுமோ சதி செய்தது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சதி செய்த அந்த குடும்பத்தை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அவருடைய கரம், யாருடைய கரம்? அபூ லஹபனுடைய கரம் நாசமாகட்டும் என்பதாக வரிசையாக வரும். விறகு சுமந்து செல்லக்கூடிய ஹம்மாலத்தல் ஹதப், ஹம்மாலத்தல் ஹதப்ங்கிறான். ஹதப் அப்படிங்கிறது விறகு. விறகு சுமந்து செல்லக்கூடிய அவருடைய மனைவியினுடைய கரங்களும் நாசமாகட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான். இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், சகோதரர்கள், பிற முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு நாம் நாவாலும் கரத்தாலும் நம்ம இடையூறு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அவன் ரூபத்திலிருந்து நமக்கு இடையூற கொடுத்துருவான். அது எந்த வகையில வருங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது குடும்ப ரீதியாக வரலாம், பொருளாதார ரீதியாக வரலாம், நோய் நொடியின் மூலியமாக வரலாம், அல்லது கொடுத்ததையெல்லாம் பிடுங்கியதின் மூலியமாக வரலாம். இப்படி பல ரூபங்கள்ல நமக்கு என்ன செஞ்சிடும்? அது வந்துடும். அதனால அதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே நேரம் எடுத்து பாருங்க. அதே கரத்தை கொண்டும் நாவை கொண்டும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய, நலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஃபாத்திமா அம்மாவை சுவனத்தினுடைய தலைவியாக ஆக்கியதை போன்று
அல்லாஹ் நமக்கும் உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுப்பான் என்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகிறது. அதைத்தான் அந்த கேட்ட அந்த நபித்தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், முஸ்லிமாக இருக்கக்கூடிய நீ எக்காரணத்தை கொண்டும் நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு இடையூறாக இருந்து விடாதே, பிறருடைய மனதை புண்படுத்தி விடாதே, பிறருக்கு காயத்தை ஏற்படுத்தி விடாதே, சொல்லாலும் கரத்தாலும் என்று அழகான உபதேசத்தை செய்தார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு நமக்கு செய்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக எடுத்து பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக முஸ்லிம்களாக